ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 18 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். வாயனுக்கும் தேங்கும் சண்டை நடந்திருக்கும். ஸோ அதனால் வாயன் வந்து தேங்க விட்டு பிரிஞ்சு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருப்பா. தேங்கும் வாயன் அங்கே உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு பேசலாம் வரப்போ வாயன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பா. அப்போ 4-5 ரவுடி பசங்க வாயன்கிட்ட வந்து இவன் என்ன பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இவன் யாருனே தெரியாது அப்படிலாம் சொல்லியிருப்பா. ஸோ அதோட அந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 18. இப்போ தேங் வந்து சொல்கிறான், டேய் எதுக்குடா அவன் என் பொண்டாட்டி, நான் அவன் புருஷன், எங்கள் புருஷன் முன்னாடிக்குள்ளே 1008 இருக்கும். நீங்கள் என்ன நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ண சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். இங்கே பாருங்கள், நான் தான் சொல்கிறான்ல, அவன் ஒன்றும் என் புருஷன் கிடையாது. சும்மா சும்மா அந்தாலும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் யாருனே தெரியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து அவனை துரத்தி விடுங்க. சரி பாப்பா, நீ தான் சொல்லிட்டீல்ல. டேய், நீ அந்த பிள்ளைய ஒன்றா மோதிரம் போட்டிருந்தா புருஷன் முன்னாடி அர்த்தமா? அதான் அந்த பிள்ளை நீ யாரும் தெரியாமல் சொல்லுதில்ல, கிளம்புடா. ஐயோ என்ன திமுறா? அவன் பொண்டாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? டேய் உனக்கு என்ன திமுறான்னு நான் கேட்குறேன். அதான் அந்த பாப்பா இல்லைன்னு சொல்லுதில்ல, நீனோட என் பொண்டாட்டி பாப்பா பாப்பான்னுட்டு இருக்க. நான் எப்படினாலும் கூப்பிட்டேன், உனக்கு என்னடா வந்தது? அதான் உனக்கும் அந்த பிள்ளைக்கு சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்ட்டு தேங்காய் அப்படியே அடிச்சுலாம் துரத்துறாங்க. வாணி இதெல்லாம் பார்க்குறா. பார்த்துட்டு எதுவுமே சொல்ல பாட்டுக்கு இவன் யாரோ எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இன்னுமே அந்த கோவத்துலேயும் அவள் பாட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ தேங்க வந்து ஃபோன் எடுத்து இங்கே பார் இங்கே பார் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லார்ட்டையும் காட்டுறான். பாரு, இது யாரு? நான். இது யார்? என் பொண்டாட்டி. இந்தா அந்த நிற்கிறாள்ல அவள் தான். இது யாரோ தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு நாங்கள் 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டுருக்கோம்? பைத்தியமா? இந்த பாரு எங்களுக்கு கல்யாணம் வீடியோ அப்படின்ட்டு கல்யாண வீடியோலாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, நம்மளை பிடிக்கலன்னு சொன்னான், ஓடின்னா, அசிங்கமாக பேசினான், திட்டுவான், அடிப்பான். ஆனால் என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிங்கிற அந்த பாசம் இவனுக்குள்ளே இருந்திருக்கு. அதான் ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கான். நான் அவனை விட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, முன்னாடி சரி. பரவாயில்ல எனக்கு பாசம் இருக்குது போல அப்படின்ட்டு வாயனுங்கெல்லாம் குஷியாக தான் இருக்குது. அவள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறா. சிரிச்சுட்டு சரி கட்டிக்கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கா. அப்போ அவங்களாம் பார்த்துட்டு அப்படியே வாயனை திரும்பி பார்த்துட்டு, என்ன பாப்பா நீ ஏதோ அவன் யாருனே தெரியாமல் சொன்னேன், அவனுக்கு உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு? அது அப்போ நடந்தது. அப்போ நடந்ததா? என்னம்மா சொல்கிற நீ? அதான் அது நடந்தது. ஆனால் இப்போ 1 வருஷமா அவனை பிடிக்கலன்ட்டான். ஏன் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு நீ வேணாம் போடி அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஏன் நான் அவன் பொண்டாட்டியாக இருக்கணும்? நாளாக இருக்க மாட்டேன்ட்டேன். நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம், இந்த பப்பா சொல்கிறது சரிதான். சரி நீங்கள் கிளம்பு. டே தம்பி தேங்கு, உன் பேர் தேங்கு தானே? நீ என்ன பண்ணு, நீங்கள் வந்து கிளம்புற. இந்த பாப்பாவை நாங்கள் 3 பேரும் பார்த்துக்குறோம், நாங்கள் வச்சுக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க் இந்த வார்த்தை கேட்டதும் அவரதே பாருங்கள் வெறி. இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்தார், இப்போது ரொம்ப கோவம் வந்தது. எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இவங்களை போட்டு அடிச்சிட்ருக்க? அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியாமல் நீயும் ஏதாவது பேசாதடி, ஏதாவது சொல்லிடப்போகிறோம். மூட்டு நில்லு. என்ன என் கோவத்தை கலப்பாத. ஏய் நான் என்ன கோவத்தை கலப்புனேன்? இப்போ எதுக்கு என் மேலே கோவப்பட்டுருக்க? ஏய் மரியாதை கட்டுரும், தயவு செஞ்சு வாய முடியிற அப்படின்ட்டு தேங்க் ரொம்ப ரூடாக வாங்கிக்கிட்ட பேசுகிறான். வாயனுக்கெல்லாம் ஒரு செகண்ட் புரியலை, எதுக்கு இவங்களை போட்டு அடிக்கிறேன்? ஏன்னா அவளுக்கு தான் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அவள் பார்க்குறா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அவள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்க. தேங்கலாம் ஆனால் சரியான வெறி. போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறாரு ஒருத்தனையும். அடித்து போட்டதுக்கப்புறம் அவனுங்களே இங்கே வருப்பா, தெரியாமல் பேசிட்டோம், தயவு செஞ்சு மன்னிச்சிரு. உன் பொண்டாட்டிதையா நீயே வச்சுக்கோயா, எங்களுக்கு இந்த பிள்ளைலாம் வேண்டாம், எங்களை மன்னிச்சிரு, தெரியாமல் இந்த பிள்ளை எங்களுக்கு வேணும்னு கேட்டோம், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிட்டுருக்காங்க. அப்போ தான் எனக்கு புரியுது, ஓ நம்மளை பற்றி இவங்க தப்பாக பேசியிருக்காங்க, அதால் இவருக்கு கோவம் வந்து இவர் போட்டு அடிச்சிருக்காரு. அப்போ நம்ம மேலே இவளுக்கு லவ் இருக்குது, இல்லாத மாதிரி சார் நடிக்கிறாப்புல. புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. தேங்க ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்கும்போது அவன் பார்த்துட்டு, ஏய் எதுக்கு இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? அப்படித்துக்கு இப்படி பார்த்துட்ருக்க? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஏன் நம்ப முடியலையா? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியலையா? இப்போ எதுக்கு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசி டென்ஷன் ஆத்தாத என்ன? வா ஒழுங்காக வந்து காரில் ஏறு. முடியாது. உனக்கு என்ன பைத்தியம் அடி? இப்போ தான் நான் 3 பேரை அடித்து துரத்திருக்கான். அவன் 10 பேரை கூப்பிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? அவன் பாட்டு கூப்பிட்டு வரான், உனக்கு என்ன? அதான் எனக்கு கல்ல போப்போன்னு சொன்னியே, அப்படி எதுக்கு திரும்பி வர? திரும்பி என்கிட்ட வந்து நிற்கிற? அப்படி நீயும் போக வேண்டியதானே? அதான் அந்த ஒயின் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டியே, நீ எதுக்கு எனக்கு? முடியாது போ, எப்படியாது போ, எக்கேட போ அப்படின்னு சொன்ன வாய் தானே இது. இப்போ என்ன வந்து கால் ஏறுன்னு சொல்லிட்டு இருக்க?
என்னால் வந்து இருக்க முடியாது. என் அப்பா அம்மா என் அண்ணன் என்னை துரத்தி விட்டுட்டாங்க. கட்டின புருஷனை துரத்தி விட்டுட்டான். நான் எங்கேனா யாருக்கு என்ன வந்துச்சு? நான் பாட்டுக்கு எங்கே நிற்கிறேன்? நீ போ. நீ தான் அந்த புதுசு அந்த ஆ அவளுக்கு உனக்கு தானே கல்யாணம் ஆக போகுது. போ அவளே கட்டிக்கிட்டு பாடுபடு. இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்க? ஏய் உனக்கு என்ன பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? யார் நடிக்கிறா? நான் நடிக்கிறேன். நீ பார்த்த இங்கே பார்த்தேன் தேவலாம் பேசாத. ஒழுங்காக இங்கேருந்து போயிடு. நான் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை. நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுக்கு அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டா தேங்கெலாம் அப்படியே பைத்தியம் பிடிக்குது. அப்படியே நேரம் வாங்கிக்கிட்டே வரான். கோபம் வந்தவன் வரமாட்டில்ல? நானும் கெஞ்சி கூப்பிட்டு பார்க்குறேன். வர மாதிரி தெரில. வருவியா மாட்டியா? அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு நீ வந்து கெஞ்சுற? உன்னை வந்து நான் கெஞ்சி சொன்னா? இல்லை மூடிக்கிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் என்ன? ஓ அப்போனா மேடம் வரமாட்டீங்க. நான் கெஞ்சி கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அப்புறம் என்ன போனால் தாண்டி வருவேன்? சாரி கேளு வரேன். என்ன கேட்கணும்? சாரி கேளு. எதுக்குடி? காலையில் என்ன அப்படி திட்டினில அதுக்கு சாரி கேளு. கேட்க முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? உன் கூட வரமாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்படியே இருந்துக்கோ. மாறிடாதானே? மாறிடாத. இப்படியே இரு. முடிவை மாற்றிக்காத. ஏன்னா வந்து சாரி கேட்க மாட்டேன். இங்கேயே உட்காந்துக்கோ. நான் எங்கேனாலும் போ. உனக்கு என்னடா வந்தது? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். போடி போ. எங்கேனாலும் போ. இங்கே பார்த்தியா நீ திரும்ப சொல்கிற எங்கேனாலும் போன்னு. போயிடுவேண்டா. போடி போ. உன்னை எவன் தேடி வரப்போகிறான்? போ. நீ பாடுக்க போ. ஐம் ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். போயிரு. அப்படியே போயிரு. சாரி கிட்ட தான் வருவியாம்ல? கேட்க முடியாது போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு திருப்புறான். ஒரு யூ-டர்ன் தான் போட்டிருப்பான். ஆனாலும் அவன் போடும்போது அப்படியே வாயனை பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இவன் எங்கேயாவது போகிறாளா அப்படின்ட்டு அந்த மிரர்லேயே பார்த்துட்டே கார் அப்படியே ட்ரை பண்ணிட்டு போகும்போது வாயனை அங்கே வந்து இன்னும் ஒருத்தன் வந்து அப்படியே குடிச்சிட்டு வருவான். அவன்கிட்ட போய் அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி ஹாய் அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அவனே அறம்போதில் இருப்பான். என்னடா அந்த ஃபிகர் கையை பிடிக்குதே அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு யாரும்மா நீ பார்க்க அழகா இருக்கியா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்கும்போது இதை பார்த்த தேங்க்லாம் அவ்வளோதான். சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப பண்ணுறல நீ அப்படின்ட்டு திரும்ப காரை ஸ்டாப் பண்ணிட்டு விறுவிறுன்னு நடந்து வரான். எனக்கு அவன் வர வேகத்தை பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி ஜக்கு விட்டுருச்சு. பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணிட போகிறான் அவன்? அப்படி என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற ஒரு தெனாவட்டில் அவள் பாட்டுக்கு அந்த பிடிச்சிட்டு வந்தாலே ஒருத்தன் அவன் கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து பேசலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அவனும் பேசலாமே அப்படின்ட்டு அவனோட தோள் மேலே கை போட வாயன் பார்க்குற ஒரு மாதிரி என்ன இப்படி கையெல்லாம் போடுறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் போட்ட வேகத்துக்கு அவ்வளோதான். அந்த ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான் அவனை ஒரே ஆடுற தொப்பக்கடின்னு அங்கிட்டு போய் விழுகிறான். வானுக்கு அதை பார்த்தது ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏ எதுக்கு அவர் அடித்தா? ஓ அவன் அடித்தா? நீ வந்து எனக்கு கொஷின் பண்ணுறியா? இருடி உனக்கு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே அவனை துண்டாக தூக்கி அவன் பாட்டு காருக்குள்ளே போட்டுட்டு சீட் பெல்ட்டையும் வழுக்க டைமாக மாட்டி விட்டுட்டு அவன் பாட்டு கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். பட் வானிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே சிரிப்பாக இருக்குது. அவளால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஏன்னா வேணுக்குன்னா பண்ணியிருப்பா. அப்படியே பார்த்துட்டே வரா. என்ன பார்வை கண்ட்ரோலி தோண்டி எடுத்துருவேன். ஓ தோண்டி எடுத்துருவேன். சரிப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு இப்படி பேசாதடி. கொலை கனில் இருக்கேன். என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. வாயை மூடிடு. ஓ ஆனால் இப்போ நீ சாரி சொல்ல மாட்டேன் அப்படி பேசுனதுக்கு. அப்படி தானே நீ சாரி சொல்ல மாட்டீல அப்படின்ட்டு திரும்ப அதே கேட்டுட்ருக்கா. அப்படியே எரிச்சலாகுது. என்னடி என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் எதுக்கு தான் சாரி கேட்கணும்? ஏன் கேட்கணும்? அதையா சொல்லி கேட்டு தொலைகிறேன். என்ன உனக்கு? நீ என்ன சொன்னது? எங்கனாலும் போ எவன் கொண்டாலும் போ. நீ எப்படி சொல்லலாம்? யாரை கேட்டு சொல்லலாம்? நீ என்ன அப்படி சொன்னது தப்பு தானே? அது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அது உனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஐயோ சரி ஃபைன் ஓகே. என்ன மன்னிப்பு தானே? தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. சொன்னது தப்பு தாண்டி. போதுமா இப்படி நீ சொல்கிறதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்னடி உன் பிரச்சனை? சாரி சொன்னாலும் தப்புன்ற, சொல்லலைனாலும் சொல்லலைன்ற. இல்லை என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? இல்லை எனக்கு புரியலை. என்ன உனக்கு? என்னன்னு நான் கேட்குறேன். உனக்கு அப்போ இன்னும் புரியல இல்லைத்தான்? நீ பேசுனது தப்பான வார்த்தை.
அத இப்படி பயன்படுத்தியிருக்க கூடாது அப்படிங்கிறது உனக்கு புரியல. ஓகே, ஓகே. நீ காரை ட்ரை பண்ணு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாயிட்டா. தேங்க்லாம் நம்ம அப்படின்னா காலைல பேசணும் அப்படின்னு அப்போ தான் உட்காந்து யோசிச்சே பார்க்குறான். அப்போ தான் புரியுது பேச ரொம்ப தப்பு அப்படிங்கிறது. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவள் பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு விண்டோ சைடு தான் பார்த்துட்டு வரா. தேங்கும் இப்போ என்ன பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. ஸோ அதனால் பக்கத்தில் ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் விட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே கார் ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட போய் 2 வாங்கிட்டு இருக்கான். அவன் எனக்கெல்லாம் புரியல. இப்ப எதுக்கு அவர்ட்ட வாங்கிட்டு வாங்குறான் அப்படின்னு. அவளும் ஒரு மாரி பார்த்துட்ருக்கா. அவர்கிட்ட 2 முட்டாய வாங்கிட்டு வந்து ஒயின்கிட்ட குடுக்குறான். அது அந்த பஞ்சு முட்டாய் எப்படி இருக்குன்னா, ஒரு முயல் குட்டி ஷேப்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரினா ஒயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. தேங்க் அப்பாடி சிரிச்சிட்டாளே அப்படின்ட்டு. ஒயினுக்கு அத குடுக்குறான். ஆனா தேங்க் குடுக்கும்போது வாங்க பிடிக்கல. மூஞ்சி திருப்பிக்கிட்டா. தேங்கும் சரி மனசால தயவு செஞ்சு மன்னிச்சிட்றி. அப்படி பேசியிருக்க கூடாது தான். தப்பு தான். நீ எங்கேனாலும் போ எங்கனாலும் போன்னு சொல்லியிருக்கக்கூடாது. உன் வீட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கணும். எங்கேனாலும் போய் எங்கனா போன்னு சொல்லியிருக்கக்கூடாது. தப்பு தான். உன் கேரக்டர் இதால் தப்பாக மீனாகுதுங்கிறது எனக்கு புரியுது. லேட்டாக தான் புரிஞ்சுது. மன்னிச்சிரு மன்னிச்சிரு. அப்போ தான் எனக்கும் அப்படியே மனசெல்லாம் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அடுத்த செகண்ட் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு வாங்கி அவள் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதிலே புரியுது மன்னிச்சிட்டா அப்படிங்கிறது. அப்போயும் தேங்க் கேட்குறாரு. அப்போ இதுக்கடுத்து இந்த மாதிரி ஓட மாட்டில. இதுக்கடுத்து நீ என்கிட்ட பேசுகிறதும் நடந்துக்கிறதும் வச்சு தான் என்னால் முடிவு பண்ண முடியும். சுத்தம் உருட்டுறோம் அப்படின்னு தான் இருக்குது தேங்க்கு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். வாங்கினா அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேயே தூங்கிட்டா. ஏன்னா காலையிலேருந்து கால் வலிக்கு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அப்படியே தூங்கிட்டா. தேங்கும் வீட்டுக்கு காரை நிப்பாட்டிட்டு இவ தூங்கிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்ருக்கான். ரொம்ப டயர்டாகிட்டா போல். அதான் புள்ள பாவம் எங்கேயோ படுத்து தூங்கிடுச்சு. சரி நம்மளுக்கு என்ன இவ்வளோ தூக்கிட்டு போகணும், போவோம் அதானே வழக்கமாக பண்ணுவோம் அப்படின்னு அவனும் அப்படியே வாயின அந்த சீட் பெல்ட்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக கார் டோர் ஓப்பன் பண்ணி அவளை அப்படியே தூக்கிட்டு போகிறான். வாயின் அப்படியே ஸ்லீப்பிங் பிரின்சஸ் மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதுவும் தேங்க் தூக்குனதுலேருந்து நல்லா வசதியாக போச்சு. அப்படியே செஸ்ட்டில் சாஞ்சு நல்லா சுகமாக தூங்கிட்டு இருக்கா. தேங்க் தான் இவன் இப்படி ஏதாவது பண்ணி தான் என் மனசை ஆட்டை போட்டுறான். இப்போயும் சரி இவ பக்கம்தான் மைண்டு போதே தவிர்த்து வேறு எந்த கருமம் பக்கம் போக மாட்டேங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளை தூக்கிட்டு போகும்போது வீட்டுக்குள்ளே தான் எவ்வளோ நேரம் கங்கு தேங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. அவள் தேங் வந்து இப்படி வரதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே பார்த்துருக்காவ. ஆனால் அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அப்பாடி ஒரு வழியா மேடமும் சார் தான் சேர போகிறாங்க. தேவையில்லாத ஒருத்தங்களாம் இதுக்கடுத்து வீட்டுக்கு வர தேவையில்ல அப்படின்னு கங்கு காதுபடவே பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் அவளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. அவள் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. ஆனால் தேங்கலாம் அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு போய் வாயனை வந்து அவங்களோட ரூமில் அப்படியே படுக்க வச்சுட்டு வாயனையே தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். வாயனும் அப்படியே நல்லா தூங்கிட்டா. அவளுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அப்போ தான் கீழே அப்படியே தண்ணி எடுக்கலான்னு வரும்போது அங்கே கங்கு உட்காந்துட்டு என்ன நடக்குதுங்க வாயன் தான் திருப்பி வந்துட்டா. ஆனால் நீ அவளை விரட்டி விட்டுருவோன்னு நினச்சி நான் வீட்டுக்கு வந்தா நீரடா நீ அவளை தூக்கிட்டு வந்துட்டுருக்க. நீ என்ன அவளுக்குள்ள வேலைக்காரனா? ஏய் உன்னை ஃபஸ்ட் யார் வீட்டுக்குள்ளே விட்டது அப்படின்ட்டு கேட்குறான் பாருங்க கேள்வி. அவ்வளோதான் கங்குக்கெல்லாம் என்னது இது இவ்வளோ அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி சரியான அசிங்கம். மேட்ஸ்லாம் வேற பாரு அசிங்கப்பட்டா அப்படின்ற மாதிரி ரகசியமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அது வேறல காதில் கேட்குது. அசிங்கம் தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. ஏன்னா நான் என்னமோ கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? இங்கே பார்த்தேன் நீ தூமச்சம் தான் பண்ணிகிட்டு இருக்க. நீ என்ன அந்த ஒயின் கூட சேர்ந்துட்டு என்னையே வீட்டை விட்டு ஒதுக்கலான்னு பார்க்குறியா? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க ஒயினை கல்யாணம் பண்ணிக்கோ ஒயின் கூட இருன்னு. நான் அத்தனை பண்ணிகிட்ருக்கேன். என் அம்மா எப்போ உன்னை கல்யாணம் பண்ண சொன்னாங்க? எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் சச்சா இல்லையே. உனக்கு ஏதாவது இருக்காங்க அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு? ஆக்சுவலாக அவங்க அம்மா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கங்கை உருட்டிக்கிட்டு இருப்பா. மறுபடியும் அதை உருட்டுறா. இல்லை அது வந்து அன்றைக்கி ஆன்ட்டி அது இது அப்படின்னுட்டு இருக்கும்போது தேங்க வந்து வாய மூடு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு ஒரு வேலை வச்சுக்காத. ஆல்ரெடி நீ வாங்கிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுன அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். தேவையில்லாமல் இதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிகிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதண்ணே. சத்தியமாக காண்டாகுது. ஏதாவது பண்ணி விட்ருவேன் என்ன. அக்கா சொல்லுங்கள் தம்பி. நாளையிலேருந்து வாட்ச்மேன் கிட்ட சொல்லிடுங்க இவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அப்படி வந்தால் கழுத்தை பிடிச்சி வெள்ளத்தர சொல்லிடுங்க. அதே மாரியா வந்தானா நீங்கள் 3 பேர் இருக்கீங்களா தூக்கி போட்டு மிதிச்சிருங்க.
சரிங்க தம்பி நாங்க பார்த்துக்குறோம். நீங்க எந்திரிச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்டின்ட்டு, அவங்க ஒரு மாரி குஷியாயிட்டாங்க. ஏன்னா கங்கு வந்து இந்த வீட்ல இருக்க மைட்ஸ்க்குலாம் மரியாதையே குடுக்க மாட்டா. ஒரு மாரி அரகன்ட்டா தான் பிஹேவ் பண்ணுவா. ஸோ அதனாலேயே அங்க இருக்க யாருக்குமே இவள பிடிக்காது. ஸோ இப்போ தேங்கே அப்படி சொன்னதால அவங்களுக்கும் ரொம்ப குஷியாயிடுச்சு. நாங்க பார்த்துக்குறோம் அப்டின்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கங்க அப்படியே தொரத்தி அடிக்கலான்ட்டு அவளே பார்த்துட்டு இருக்காங்க. தேங்கும் அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டான். அப்ப எல்லாரும் இப்போ கங்க சுத்தி நின்னுட்டு, "அதான் எங்க தம்பி சொல்ட்டார்ல, இங்கேருந்து போன்னு. அப்ப ஏன் இங்க நின்னுட்டுருக்க? கெளம்பு, கெளம்பு. போ, போ, போ." "இங்க பாரு, ஓவராலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்கலாம் இந்த வீட்ல வேல பார்க்குறீங்க. ஞாபகம் இருக்கா என்ன?" "அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கலாம் இந்த வீட்ல வேல பார்க்கோம். நீ அது கூட பார்க்காம சும்மா வெட்டியா வந்துட்டு போயிட்டுருக்க. அத நெனச்சாத்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு. போ, போ." அப்படின்ட்டு அவள தொரத்தி விட்டுட்டுருக்காங்க. ஸோ இதோட பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா?